அச்சச்சோ, இப்போ லக்ஷ்மிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா கண்டிப்பா எல்லாரும் என்கொயரி பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்ப நான் நிச்சயமா மாட்டிப்பேன்னு நினைக்கிறேன் ஆண்டி. ஒருவேளை அப்படி நடந்துருச்சுன்னா அம்மாடியும் நான் இப்ப தப்பிச்சு போறதுதான் நல்லது. அனிஷா, தேவையில்லாத விஷயத்தை யோசிக்காத. மித்ரா கல்யாணம் மூலமா புடிச்ச இந்த தரித்திரம் எப்படா வீட்டை விட்டு போகும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அந்த கடவுள் தான் லக்ஷ்மிங்கிற தரித்திரத்தை நம்மள விட்டு விலக்குறாரு. ஆண்டி, அந்த வானத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தா உனக்கு இருட்டு மட்டும் தான் கண்ணுக்கு தெரியும். ஆனா உன்னோட பிரச்சனை தீராது. இப்ப என்ன சொன்னீங்க? உங்களை சுத்தி இருள் மாதிரி ஒரு பிரச்சனை சூழ்ந்திருக்கிறது எனக்கு தெரியுது. பரிகாரம் நம்ம கையில இல்லாம இருக்கலாம், ஆனா கண்டிப்பா அந்த கடவுளோட கையில இருக்கு. அவரை வேண்டிக்கிட்டா அதுக்கான பரிகாரத்தை அவர் காட்டுவாரு. போய் அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்க. இருள் மாதிரி சூழ்ந்திருக்கிற அந்த பிரச்சனைய அந்த கடவுள் பிரச்சனைய இல்லாம ஆக்கிடுவாரு. லக்ஷ்மி என் வாழ்க்கைக்குள்ள வந்த அந்த நிமிஷத்துல இருந்து இப்ப வரைக்கும் எல்லாம் என்ன பத்தி மட்டும்தான் யோசிச்சிருக்கா. எனக்கு நல்லது நடக்கணும்னு நினைச்சா எனக்கு ஆபத்து வந்த ஒவ்வொரு தடவையும் அவளோட உயிரை பணைய வச்சிருக்கா. கடைசியில இன்னைக்கும் என்னாலதான் அவ உயிருக்கு ஆபத்து வந்திருக்கு. இப்போ அவ உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா. லக்ஷ்மிக்கு எதுவும் ஆகக்கூடாது. தயவு செஞ்சு அவ கண்ணை திறக்கிற மாதிரி ஏதாவது பண்ணுங்க சாமி. ஓம் சதமானம் பவதி சதாயத் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேபேந்திரியே பிரதிதிஷ்டதி தானியம் தனம் வசும் பகவத்ர லாபம் சதசம்பத்சரம் தீர்க்கமாயு. சாமி, உங்க ஆசீர்வாதத்தால 108 பிரதட்சணையை முடிச்சிட்டேன். தயவு செஞ்சு லக்ஷ்மிய கண்ணை திறக்க வைங்க. விநாயக பெருமானே, லக்ஷ்மியால தான் மித்ராக்கு ஆபத்து வருதுன்னு லக்ஷ்மிய திட்டுறதா இல்ல லக்ஷ்மி தான் மித்ராவோட உயிரை காப்பாத்துறான்னு அவளை கட்டி அணைக்கணுமான்னு தெரியல. எனக்கு நீயே ஒரு பதில் சொல்லுப்பா. என் பையனுக்கு இப்படி ஒரு ஜாதகத்தை கொடுத்த லக்ஷ்மி பக்கத்திலேயே இருக்கிறதால என் பையனை எப்ப எந்த ஒரு ஆபத்து சூழ்ந்துருமோன்னு ரொம்ப பயந்துகிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. எது என்ன ஆனாலும் என் பையனோட உயிரை காப்பாத்திக்கணும்னு நினைக்கிறது ஒரு தாயா ரொம்ப சுயநலமா தான் இருக்கு. அதே மாதிரி ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழிக்கணும்னு நினைக்கிறது கூட தப்புன்னு தோணுது. நான் இப்ப என்ன செய்யட்டும்? எது எப்படி இருந்தாலும் லக்ஷ்மி ரொம்பவே நல்ல பொண்ணு. ஆனா மித்ரா கிட்ட இருந்து லக்ஷ்மியை பிரிச்சிட்டோம்னா லக்ஷ்மிக்கு துரோகம் செஞ்ச மாதிரி ஆயிடும். அதுக்காக 2 பேரையும் சேர்ந்து வாழ வச்சா லக்ஷ்மியால என்னோட பையனுக்கு ஆபத்து வந்துட்டு இருக்கு. அவங்க 2 பேரும் எந்த சூழ்நிலையிலையும் சேர்ந்து வாழறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆண்டி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க பேசின பேச்சு அரவிந்த் ஆண்டி கிட்ட நிறைய தாக்கங்களை ஏற்படுத்திருக்கோன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா மனிஷா, நான் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அரவிந்த் அக்கா மனசுல இடி மாதிரி விழுந்திருக்கும். அவங்க லக்ஷ்மிய பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த நிமிஷத்துல அந்த லக்ஷ்மிய வீட்டை விட்டு எப்படி துரத்தலான்னு தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பார்த்துக்கிட்டே இரு,
நம்மளுக்கும் வேண்டியது அதுதானே ஆண்டி. ஆனா அதுக்குள்ள லக்ஷ்மிக்கு எதுவும் ஆகாம இருக்கணும். கவலைப்படாத மனிஷா, லக்ஷ்மி கூட ஸ்ட்ராங்கான ஆளுதான். அவ்வளவு சீக்கிரத்துல போக மாட்டா. நீ கொஞ்சம் அமைதியா இரு. மருந்துகளால அவளை பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியல. மனுஷங்களால முடியாதப்போ அந்த கடவுள் தான் நமக்கு தோணு. அதனால்தான் ஏதோ சின்ன முயற்சி பண்ணியிருக்கேன். வாட் இஸ் திஸ் மித்ரா? லக்ஷ்மியை பாத்துக்கிறதுக்காக, அவளை பழைய மாதிரியே மாத்தணுங்கிறதுக்காக இங்க டாக்டர்ஸ் போராடிட்டு இருக்காங்க, மெடிசின்ஸும் இருக்கு. கோயில 108 முறை சுத்தி வந்து வேண்டிக்கிட்டா மட்டும் லக்ஷ்மி உடனே குணமாயிடுவான்னு ஏதாவது கேரண்டி இருக்கா? உடனே எழுந்து வந்து அவ பேசிடுவாளா? உனக்கு ஏதாவது ஆகியிருந்தா அரவிந்த் அக்கா இந்நேரம் எவ்வளவு துடிச்சு போயிருப்பாங்கன்னு யோசிச்சு பாத்தியா? அது இல்ல சித்தி, நான் எதுவா இருந்தாலும் நீ செஞ்சது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அந்த லக்ஷ்மி எப்படியோ எல்லார் கண்ணுக்கும் ஒரு முள்ளு மாதிரி இருந்துட்டு இருக்கா. இப்ப உனக்கும் ஏதாவது ஆயிருந்ததுன்னா எல்லாரும் மூலையில உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கணும். அது சரி, கடவுளை வேண்டிக்கிட்டோம்னா உடம்பு சரியாயிடுமா? அப்படின்னா எல்லாரும் ஹாஸ்பிடல் போகிறத விட்டுட்டு அடிப்பட்ட உடனே அங்க இருந்து நேரா கோவிலுக்கு போயிடுவாங்க. மனிஷா, கடவுளை வேண்டிக்கிட்ட உடனேயே நம்ம குணமாகாம இருக்கலாம். ஆனா அது மூலமா நமக்குள்ள ஒரு நம்பிக்கை பிறக்கும். அது சரி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உனக்கு சொன்னா புரியாது. மாம், நான் செஞ்சது தப்பா? நீங்களே சொல்லுவீங்கல்ல, நமக்கு உதவி செஞ்சவங்கள நம்ம மறக்க கூடாதுன்னு, திரும்பவும் நாமளும் உதவி செய்யணும்னு. லக்ஷ்மி எனக்காக எவ்வளவோ செஞ்சிருக்கா. அதே மாதிரி இன்னைக்கு அவ உயிருக்கு போராடிட்டு இருக்கா. அப்படிப்பட்ட லக்ஷ்மிக்காக நான் இந்த அளவுக்கு கூட செய்யக்கூடாதா?